வெல்கம் டு சாம் தோழிகள் உலகம். இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டு சுவையில கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கேசரி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பவுல் ரவை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பவுல் சுகர், முந்திரி, திராட்சை, தேவையான அளவு ஏலக்காய், அப்புறமா நெய். ரவையை வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பவுல்ல ஒரு பவுல் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை எப்பவுமே கேசரிக்கு கொஞ்சம் நல்லா வறுத்தா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவையை எடுத்துடலாம். ரவையும் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்தாதான் நம்ம கேசரி நம்ம கெட்டி பிடிக்காம நல்லா வரும். அடுத்தது அதே பேன்ல தேவையான முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். நாங்க இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சடனா தான் பிளான் பண்ணோம். ஸோ கொஞ்சமா தான் இருக்கும். அதை இப்ப இதுல வறுத்து எடுக்க போறோம். முந்திரி திராட்சையும் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அவ்வளவுதான். கேசரி செய்யறதுக்கு தண்ணி எப்பவும் 1 பங்குக்கு 3 பங்கு அளவுல ஊத்திக்கணும். நான் இன்னைக்கு 1 கப்பு ரவை எடுத்ததுனால 3 கப்பு தண்ணி ஆட் பண்றேன். 3 கப் தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா இப்போ மிக்சி ஜார்ல கொஞ்சமா சுகர், அதாவது ஒரு பவுல் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எவ்வளவு கேசரி போடுறோமோ அதே குவான்டிட்டியில தான் சுகரும் எடுத்துக்கணும். நான் அதுல பாதி சுகரை மிக்சி ஜார்ல போட்டு இதுக்கு கூடவே ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ண போறோம். நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த வாசனை எல்லாம் நல்லா இருக்கும், ஃபிளேவர் நல்லா இருக்கும். ஏலக்காய் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி சுகர்ல மிக்ஸ் பண்ணி போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி இப்ப கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கேசரி பவுடர் நம்ம கலருக்காக தான் போடுறோம். ஒரு சிலர் குங்குமப்பூ ஆட் பண்ணிப்பாங்க. இப்ப குங்குமப்பூ இல்லாததுனால நாங்க கேசரி பவுடர் போடுறோம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கேசரி பவுடரை அவாய்ட் பண்ணிட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ரவைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கெட்டி ஆகாம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். ரவை போட்டதும் ஃப்ளேமை ஸ்லோல வச்சுக்கோங்க. வேகிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு வேக விட்டுட்டேன். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய்யும் சேர்த்து வேக விடுங்க. நெய் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், சாஃப்ட் கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ரவை எதுக்காக சிம்ல வச்சு வேக விடுறோம்னா அப்பதான் நல்லா வெந்து சாஃப்டா வரும். நம்ம வேகமா வச்சு ஒரு சிலர் கிளறி விட்டு அப்படியே எடுத்துருவாங்க. பட் அப்படி பண்றதை விட இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம சுகர், தேவையான சுகரை சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறதுனால ஒரு பவுல் சுகர் ஆட் பண்றேன். கொஞ்சமா மிக்சி பவுடர், மிக்சியில நாங்க பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இப்போ இது கூட சேர்க்க போறோம். சுகரையும் நம்ம ஒரே இதா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்ப நெய்யும் கொஞ்சம் கூடவே சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே 2 பேர் இங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலையா ரெடி ஆகலையான்னு. ஸ்நாக்ஸ் எப்ப ரெடி ஆகும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க இந்த 2 பேரு தான். என்ன எங்களுக்கு வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், டக்குனு தாங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், டக்குனு தாங்க. சரியா? இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதுல போட்டு கிளறி விட்டு எடுத்துடலாம்.
முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மினிட் வந்து சிம்லயே வச்சுட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாரி நெய்யுமே நமக்கு நல்லா தனியா வந்திருக்கும். நல்லா கிளறி விட்டு இறக்கிர்லாம். கேசரி கிளறும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒட்டாம, வாயில வச்சாலே கரைஞ்சு போற அளவுக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட்டான அ இதுல வந்திருக்கு. கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கேசரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எடுத்து வைக்கும்போதே நல்லா கரண்டிலேயே ஒட்டாம அழகா வந்துச்சுது. குழந்தைகளும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட்டு வீடியோவா நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.